1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மற்றவர்களின் தவறான மனநிலையின் விளைவாக உதிர்க்கப்படும் வார்த்தைகளும் செயல்களும் நம்முடைய மனநிலையினை எளிதில் மாற்றுவதற்கும் குழப்புவதற்கும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்கும் போது நாம் நம்முடைய நற்பண்புகளை இழக்க நேரிடும். அதன் விளைவாக நமக்குள் சமாதான குறைவும் கோபமும் எண்ணங்களின் அலைமோதல்களும் உருவாகும். இது நம்முடைய உள்ளார்ந்த மனநிலை மற்றும் சரீரத்திலும் பலவீனத்தை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். ஆம், அதற்கு நம்மை தேவனிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைகளின் மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, அவரை முன்மாதிரியாக கொண்டு பொறுமை எப்பொழுதும் நம்மை விட்டு போகாதபடிக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.